இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மன்மை வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு எபிசோட ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் ஒருவரே. அதனால் இந்த காலை நேரம் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாப்பையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பலத்தையும் மாற்றத்தை நான் கொண்டு வரும் என்று யோசிக்கிற அந்த கால நேரத்தும் உங்களுக்கு ஒரு இனிதான ஒரு நாளாய் மாறட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக அவர் தியானமாய் கொண்டு வந்து விசேஷமாக ஒரு ஜபத்தை ஜபிக்கும்படி நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறோம் பாருங்க வசனத்தில், அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாக மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலங்கள் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இப்படி எழுதப்படுகிற ஒரு காரியம். முதியோர்க வாலிபர்க கன்னிகைகள், நமக்கு இந்த மூணுக்கு வித்தியாசம் நமக்கே தெரியும். முதியோர் வயதானவங்க, வாலிபர்கள் வளர்கிற இளம் வயசில் இருக்கிறவங்க, கன்னிகைகள் திருமணமாகாத பெண் பிள்ளைங்க. இப்படிப்பட்டதான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆனந்த களிப்பாக மகிழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனந்த களிப்பு எப்போ இதெல்லாம் உண்டாகும்? ஆனந்த களிப்புனா ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது தான் ஆனந்தமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு ஆனந்தம், ஒரு திருமணம் நடக்குது, இல்லை ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குது, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சந்தோஷமாக அவங்க காதில் கேட்கும்போது தான் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆனந்த களிப்பு, சந்தோஷம், இது வரைக்கும் காணாத ஒரு மகிழ்ச்சி. அப்படி போலதான வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, இந்த மூவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பென்றார். குறிப்பாக பாருங்க, அப்போது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட. அதுக்கு முன்னே இருக்கிற வசனங்கள், மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பேன், தொடர்ச்சி உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தருகிறார். நான் அவர்களுக்கு அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். அப்போ துக்கமாக இருக்கிற சூழ்நிலை, வாலிபனும் துக்கமாக இருக்கிறான், வாலிப பெண்ணும் துக்கப்படுகிறது, கன்னிகைகளுக்கு துக்கம் உண்டாகிறது, முதியோர்களும் துக்கம் அடைகிறாங்க, பலருக்கு பலவிதமான துக்கம். இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூட பார்க்கும்போது உதாரணமாக நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கலை, ஒரு முதியோர் வியாதியில் இருக்கிறாரு, ஒரு அப்பாவோ அம்மாவோ வியாதி படுகையில் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் அவங்க உயிரோடு கூட இருப்பாங்க, அவங்க கேட்கறதெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி மருத்துவருங்க டாக்டருங்க சொல்லிட்டா, இல்லை நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான காரியம் நடக்க போகிறது, வயதானவங்க இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு கூட இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் செயல்படுவோம் கொடுக்கலான்னு சொல்லி நாமக்குள்ள ஒரு துக்கம், கொஞ்ச நாட்களில் மறிச்சிடுவாங்க. வாலிப பெண்ணு பையன் அவங்க திருமணம் ஆகிற வந்த தருவாயில் அவங்க வயதுகளை தாண்டி ஒரு திருமணம் ஆகலை, ஒரு 40 வயசு 35 வயசு ஒரு பெண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு கவலை இருக்கும், கலக்கம் இருக்கும். ஐயோ, என்னை விட சின்ன பெண்ணு 20 வயசு 22 வயசு 25 வயசில் 2 பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கிறாளே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி, ஒரு திருமண காரியம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாலிப ஆணு, என்னை போல ஒரு வாலிபன் நல்ல ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டு இருக்கிறான், ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறான், ஒரு தனியார் வேலையில் இருக்கிறான், ஒரு இராணுவத்தில் இருக்கிறான், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி துக்கிப்பான். இப்படி எத்தனையோ காரியங்கள், துக்கமான ஒரு சூழ்நிலை குடும்பங்களில் நடக்கும். வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியம் நடக்குதா, உங்க துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லப்படுகிற ஒரு காரியம். தேவன் சஞ்சலங்களை மாற்றுகிற, சஞ்சலங்களை நீக்கி
சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சி தருகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் மாறிடும், எல்லா தவிக்கிற நிலைமை மாறிடும். ஐயோன்னு சொல்லப்படுகிற கண்ணீரும் கவலையுமா இருக்கிறதானே, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கலையே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது இருக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான காரியம் இல்லையே, என் வாழ்க்கையில் இப்படி எல்லா காரியம் சூறையாடி கொண்டு இருக்கிறத, பிசாசு தலை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கணும், என் குடும்ப சந்தோஷம் கெட்டுச்சு, என் குடும்பத்தில் நிம்மதி கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி யோசித்து தவிக்கிற அழுகிற புலம்புகிற நீ யாராக இருக்கட்டும், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி. மெய்யாகவே இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்படும். மாத்திரமில்லாதபடி அவர்களை தேற்றுவேன். இப்படி துக்கத்தில் இருக்கிற நான் அவர்களை தேற்றுவேன் சொல்றாரு. நீங்க துக்கமா இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். and will comfort them and I will comfort them. இவர்களை நான் தேற்றி இவர்கள் சஞ்சலங்கள் என்ன பண்ணுவேன், நீக்குவேன் சொல்றாரு. and make them rejoice from their sorrow. அவங்கள சஞ்சலங்கள் நீங்கி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருப்பார்கள் என்று சொல்லி அருமையான தேவ ஜனமே, வாலிப சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, ஊழியத்தை செய்கிற நீ யாரா இருக்கட்டும், இந்த கால நேரத்தில் என் வாழ்க்கையில் சஞ்சலமா இருக்குது, போராட்டமா இருக்குது, தவிப்பா இருக்குது, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கண்டு நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாதுன்னு சொல்லி துக்கத்தில் வேதனையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கிறான். ஆண்டவராகிய தேவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், உடைய நெருக்கத்தை, போராட்டத்தை, உடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் தந்தருளுகிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா, ஜெபம் பண்ணுவோமா. ஒருவேளை நீங்கள் வேதனையாக இருக்கிறீங்களா, துக்கமாக இருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம்ப்பா, இப்படி ஆண்டவரே எரேமியாவின் புத்தகத்தில் ஆண்டவரே வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சஞ்சலங்களை, தவிப்புகளை மாற்றி நிரந்தரமான சந்தோஷத்தையும், ஆண்டவரே துக்கத்தை மாற்றி ஆண்டவரே சமாதானத்தையும், ஆண்டவரே ஆறுதலையும் இரக்கத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. எங்கள் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து கேளுங்க. நான் செபிக்கிறவங்களுக்காக. நல்ல பிதாவே, இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தின் பிரகாரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் மாறி பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்க, நிரந்தர சந்தோஷம் பிள்ளைங்க வாழ்க்கையில் காண கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.